விஜய் உட்கார்ந்து இருப்பது பாவம் சட்டமன்றத்தில் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கே இதா இருக்கு. கண்ணு மூடிட்டு ஏதோ வாயில போட்டிருக்காரு. இது போக ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன நினைச்சோன்னா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்சி வந்திருக்க உட்காந்து பார்ப்போம். இது எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். இவனை சுத்தி புஷி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய், அடுத்து 3 கோடி ரூபாய், அடுத்து 2 கோடி ரூபாய், 50 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட்டு. விஜய் உட்கார்ந்து இருப்பது பாவம் சட்டமன்றத்தில் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கே இதா இருக்கு. கண்ணு மூடிட்டு ஏதோ வாயில போட்டிருக்காரு. இவனை சுத்தி புஷி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய், அடுத்து 3 கோடி ரூபாய், அடுத்து 2 கோடி ரூபாய், 50 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட்டு. அட பாவி, சீட்டே விற்கிற பையன் புஷி ஆனந்த். இது போக ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்றான், ஆதவர்த்தனா இத மாதிரி இல்ல, நான் அனுப்பி பதில் சொல்லிருப்பேன். நீ என்ன பதில் சொல்லிடுவ? லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா? தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா? லாட்டிகளை பாவி இந்த ஆதவர்த்தனா அவன் இன்னைக்கு பேசுறான். அவன் தான் அவனுக்கு இப்ப கொடுத்திருக்காங்க, நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க போறதுக்கு. எந்த காரணத்தை நீ நினைக்கிறா 2000 கோடி அடிச்சுட்டு உடனே தேர்தல் செஞ்சுப்போங்கிற திட்டத்தில் இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. அந்த வகையிலே நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்சி வந்திருக்க உட்காந்து பார்ப்போம். போட்டு பாப்போமா? நீ வளர்ந்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இது எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம்.